அரசுக்கு எதிராக தொடரும் இளைஞர்கள் போராட்டத்தால் போர்க்களமாக காட்சியளிக்கிறது நேபாளம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருந்திருக்கிறார். கவியரசன், முழு விவரம். வணக்கம் மதுராமி. நேபாளத்துல சோசியல் மீடியாக்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து இளைஞர்கள் தொடங்கிய போராட்டம் தற்போது அந்த நாட்டினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. ஏன்னா நேற்றைக்கு போராட்டம் பெரிய அளவில் நடந்த போது சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்தது தவறு, அரசாங்கம் தங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வெளியில வர்றதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, இதை ஏற்க முடியாது, பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் எதிரான இந்த நடவடிக்கையை எதிர்த்து தான் போராட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து அந்த உத்தரவை அரசாங்கம் திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. அதாவது சோசியல் மீடியாக்களுக்கு நாங்க விதிக்கப்பட்ட தடையை நாங்க திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதன் பிறகாவது போராட்டம் கட்டுக்குள்ள வரும் அப்படின்னு அரசாங்கம் எதிர்பார்த்தது. ஆனா அது நடக்கல. அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு நேற்றைக்கு நடந்த போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதுல 19 பேர் உயிரிழந்தாங்க, ஏராளமானவர்கள் காயமடைந்தாங்க. அதனால அதற்கும் நீதி வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் போராட்டக்காரர்கள் தரப்புல முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த ஊழல் அரசாங்கம் எங்களுக்கு வேண்டாம், பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலகணும், அவருடைய அரசாங்கமும் பதவி விலகணும் அப்படின்னு போராட்டத்துடைய நோக்கம் மாறிடுச்சு. அதாவது மைய நோக்கம் வேறு திசையில பயணிக்க ஆரம்பிச்சதுனால இரண்டாவது நாளாகவும் இன்றைக்கு பெரிய லெவல்ல நேபாளில போராட்டம் நடைபெற்று வருது. நேற்றைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள போய் அங்க அடிச்சு உடைச்சு அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் போராட்டக்காரர்கள் செய்தாங்க. இன்றைக்கு அப்படியே இதாகி பிரதமர் சர்மா ஒலியுடைய வீடு, அதே போல நேபாள அதிபருடைய வீடு, இங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல தீ வைக்கிற சம்பவங்களும் நடந்திருக்கு. இது போக அமைச்சர்களுடைய வீடு, அதே போல அந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் வீடு, இங்கெல்லாம் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கிளர்ச்சி காரணமாக காத்மண்டுல இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தினுடைய செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமான நிலையமே மூடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சர்வதேச போக்குவரத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த விமான நிலையத்தை ராணுவம் தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்க ராணுவ ஹெலிகாப்டர்கள் எல்லாம் வந்திருக்கு. இது எதுக்கு அப்படின்னா, போராட்டம் காரணமாக சில அமைச்சர்கள் வீட்டை விட்டு வெளியில வர முடியாத சூழ்நிலை இருக்கு. அவர்களை இந்த ஹெலிகாப்டர் வச்சு மீட்பதற்கான நடவடிக்கைகள்ல ராணுவம் இறங்கி இருக்கிறாங்க. பொதுவாக நம்ம பார்த்திருக்கோம், இயற்கை பேரிடர்களின் போது, அதாவது நிலச்சரிவு, வெள்ளம், இந்த மாதிரி நேரத்துலதான் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவங்களை மீட்பாங்க. ஆனா நேபாளத்தை அப்படியே நிலைமை முற்றிலுமாக மாறி மக்கள் போராட்டத்திலிருந்து அமைச்சர்களை காப்பாற்றுறதுக்காக ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட இருக்குது. இப்ப இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடைந்து போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அரசாங்கம் பதவி விலகணும் அப்படிங்கிறதுல கிளர்ச்சியாளர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பிரதமர் சர்மா ஒலி தயாரா இல்லைன்னு தெரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை 6 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அவர் போராட்டக்காரர்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, எல்லா கட்சிகள்கிட்டையும் பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவோம், அது வரைக்கும் சகோதர சகோதரிகளே நீங்க எல்லாம் அமைதியா இருங்க அப்படின்னு போராட்டக்காரர்களை பார்த்து சொல்றாரு. ஆனா அதெல்லாம் ஏற்கிறதுக்கு இவங்க தயாராகவே இல்லை. இவங்க டிமாண்ட் பண்றது சர்மா ஒலி பதவி விலகணும், அவருடைய அரசாங்கம் பதவி விலகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்ப நேரம் ஆக ஆக நிலைமை மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு போராட்டக்காரர்களை ராணுவத்துக்கிட்ட அந்த பொறுப்பை சர்மா ஒலி ஒப்படைச்சிருக்கிறாரு. ஆர்மி சீஃபை கூப்பிட்டு அமைதி திரும்ப வேண்டிய பொறுப்பு உங்களுடையது அப்படின்னு அவர் ஒப்படைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக போராட்டக்காரர்களை ஒடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ராணுவம் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இந்த பக்கம் இவங்களும் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. அதன் காரணமாக நேபாளில ஒரு நிம்மதியற்ற நிலைமை நிலவி வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி கவியரசன்.